ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ சம் ஆஃப் த ஆர்கானிக் ரியேஜென்ட்ஸ் கீட்டோன்ஸை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்னென்ன ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணலாம் கீட்டோன்ஸுக்கு? ஓகே, ஃபஸ்ட்டு கார்பனில் காம்பவுண்ட்ஸ்னால் கீட்டோன்ஸ் அல்லது ஆல்டிஹைடை அல்கேனாக மாற்றணுன்னா ஜிங் அமால்கம் ஓகே அண்ட் HCl ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ண போகணும். கார்பனில் காம்பவுண்ட்ஸை அல்கேனாக மாற்றுறதுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது, ஹைட்ரஜீன்ஸ். ஓகே, ஹைட்ரஜீன்ஸை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோடு ட்ரீட் பண்ணால் போதும். கீட்டோன்ஸை மிக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் மாற்றணும், கீட்டோன்ஸை கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றணும் அப்படின்னா அண்ட் ப்ரொலாங்ட் ஆக்சிடேஷன். ஸோ என்ன யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், potassium permanganate in the presence of OH minus ion, potassium dichromate, sulfuric acid or nitric acid presence-ல ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோனை என்ன செய்திடலாம், கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றலாம். டாலன்ஸ் டெஸ்ட்டுக்கு என்ன தேவை, அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஃபெலிங்ஸ் டெஸ்ட்டுக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு. அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அயோடின். ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு என்ன தேவை, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பேரியம் ஹைட்ராக்சைடு. கேனிசாரோ ரியாக்ஷனுக்கு கான்சன்ட்ரேட்டட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு. டொலுவீன் அல்லது அல்கைல் பென்சீன் இன்ட்டு பென்சோயிக் ஆசிடுக்கு என்ன தேவை, டொலுவீனை பென்சோயிக் ஆசிடாக மாற்றணும். அதுக்கு என்ன தேவை, potassium permanganate in the presence of potassium hydroxide. சயனைட்ஸை கார்பாக்சிலிக் ஆசிடாவோ அல்லது அமைட்ஸாவோ கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, சயனைட்ஸ் இன்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமைட்ஸை கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றவோ, எஸ்டரை கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால்ஸ் ஆகவோ, ஆசிட் குளோரைட்ஸை அல்லது அன்ஹைட்ரைட்ஸை கார்பாக்சிலிக் ஆசிடாகவும் மாற்றணுன்னா வாட்டர் வச்சு ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் போதும். சாப்பனிஃபிகேஷன் ஆஃப் எஸ்டர், ஆசிட் இன்ட்டு சால்ட் ஆஃப் ஆசிடுக்கு என்ன, சோடியம் ஹைட்ராக்சைட் ஆட் பண்ணால் போதும். கார்பாக்சிலிக் ஆசிட் டெஸ்ட்டுக்கு சோடியம் கார்பனேட் ஆர் சோடியம் பைகார்பனேட்டை ஆட் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணலாம். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆசிட் இன்ட்டு அன்ஹைட்ரைட், அமைட்ஸை நைட்ரைல்ஸாக மாற்றணும் அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடை யூஸ் பண்ணால் போதும். கார்பாக்சிலிக் ஆசிட் இன்ட்டு எஸ்டர்ஸை மாற்றணும், அதுக்கு ஆல்கஹால்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடை ஆசிட் குளோரைட்ஸாக மாற்றணும்னா என்ன யூஸ் பண்ணுறோம், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, தயோனில் குளோரைடு ஆர் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, ஏதாவது பெண்டாக்ளோரைடு ஏதாவது ஒன்று ட்ரீட் பண்ண போதும். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை அமைடாக மாற்றணும் அப்படின்னா அமோனியாவை போட்டு ஹீட் பண்ணால் போதும். டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் ஆசிட் இன்ட்டு அல்கேன்ஸ். ஓகே, டீகார்பாக்சிலேஷன் அதாவது ஆசிடை அல்கேன்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு கால்சியம் ஆக்சைடு, டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட். கார்பாக்சிலிக் ஆசிடை ஆல்கஹால்ஸாவோ அமைட்ஸை அமீன்ஸாக மாற்றணுன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணால் போதும். HVZ ரியாக்ஷனோட ரியேஜன் என்ன, குளோரின் ரெட் பாஸ்பரஸ். ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸாக அமீன்ஸாக ரெடியூஸ் பண்ணணுன்னா ஜிங்க் HCl அல்லது FeHCl அல்லது H2 பலேடியம். அல்கைல் ஹாலைட்ஸை அமைன்ஸாக மாற்றணும் அப்படின்னா அமோனியாவை யூஸ் பண்ணால் போதும். அமைட்ஸை சயனைட்ஸாக மாற்றணுன்னா ஹைட்ரஜன் வச்சு ரெடியூஸ் பண்ணுறோம், நிக்கல் அல்லது பலேடியம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணிட்டோன்னா அமைட்ஸு சயனைட்ஸாக மாறிடும். தாலிமைடை அமீனாக மாற்றணுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட். ஹாலோஃபார்ம் புரோமமைடு அல்லது அமைடு இன்ட்டு அமீன் வித்து 1 கார்பன் லெஸ்ஸாக மாற்றோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு புரோமின். அமீன் இன்ட்டு கார்பைல் அமீன்ஸாக மாற்றோன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு குளோரோஃபார்ம். ப்ரைமரி அலிஃபேட்டிக் அமீன்ஸை ஆல்கஹால்ஸாக மாற்றணுன்னா சோடியம் நைட்ரேட் HCl யூஸ் பண்ண போதும். அனிலீனை
டயசோனியம் குளோரைடாக மாற்றணும் அப்படின்னா சோடியம் நைட்ரேட் HClோட 0 to 5 degree Celsius. அனிலினை ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீன்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், வென்சே தயோனில் குளோரைடை யூஸ் பண்ணுறோம். ஃபினைல் தயோனில் குளோரைடு. அனிலினை ட்ரைப்ரோமோ அனிலினாக மாற்றுறோம். ப்ரோமினேட்டிங் ஏஜென்ட் ப்ரோமின் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். அனிலினை ப்ரோமோ அனிலினாக மாற்றோம்னா ப்ரோமின் அசிட்டைல் குளோரைடு CH3COCl அல்லது அசிட்டிக் அன்ஹைட்ரைடு இனி ஒன் ஆஃப் த ப்ரெசன்ஸில் ப்ரோமினோட ட்ரீட் பண்ணால் போதும். அனிலினை நைட்ரோ அனிலினாக மாற்றணும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் அசிட்டைல் குளோரைடு CH3COCl ப்ரெசன்ஸில் அல்லது அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணால் போதும். அடுத்தது சல்ஃபோனேஷன் ஆன் அனிலின், அதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிடாக ஆட் பண்ணால் போதும், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு டையசோனியம் குளோரைடு இன்ட்டு குளோரோபென்சீன், ப்ரோமோபென்சீன், பென்சோநைட்ரைல், அயோடோபென்சீன், ஃபீனால், பென்சீன் இப்படி மாற்றணும் அப்படின்னா என்ன செய்கிறோம் பாருங்கள், அதோட ரியேஜெண்ட்டை போடுறோம். குளோரோபென்சீன்னா காப்பர் குளோரைடு, ப்ரோமோபென்சீன் வேணும்னா காப்பர் புரோமைடு, சயனோபென்சீன் வேணும்னா காப்பர் சயனைடு, அயோடோபென்சீன் வேணும்னா பொட்டாசியம் அயோடைடு, ஓகே, ஃபீனால் வேணும்னா வாட்டர் அல்லது என்ன யூஸ் பண்ணலாம், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் H3PO2. அடுத்தது பென்சீனா மாற்றனால எத்தில் ஆல்கஹால், இது மாதிரி எனி ஒன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை யூஸ் பண்ணலாம்.